Hello student, 12th standard, exercise 1.3, question number 1, subdivision number 3, matrix inverse method apply பண்ணி system of linear equation solve பண்ணும். solve நாவே என்னென்ன variables இருக்குதோ அதுக்கு தகுந்த answers களை find பண்ணாலே போதும். x, y, z ங்கிற variables இருக்குது. அப்ப x கான வேல்யூ, y கான வேல்யூ, z கான வேல்யூ நம்ம find பண்ணாலே போதும். first equation 2x plus 3y minus z equal 9. First equation x உடைய coefficient value 2, y உடைய coefficient value 3, z உடைய coefficient value -1. Second equation x plus y plus z equal 9, x உடைய coefficient value 1, y உடைய coefficient value 1, z உடைய coefficient value 1. Third equation 3x minus y minus z equal -1. x உடைய coefficient value 3, y உடைய coefficient value -1, z உடைய coefficient value -1. இதை a ங்கிற மேட்ரிக்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது? x y z x y z. இங்க பாருங்க x y z x y z ஈக்குவலுக்கு அந்த சைடு என்ன இருக்குது 9 9 -1. அப்ப இது a ங்கிற மேட்ரிக்ஸ் ஆகும், இத x ங்கிற மேட்ரிக்ஸ் ஆகும், இத b ங்கிற மேட்ரிக்ஸ் ஆகும் எடுத்துக்கணும். இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அப்ப x ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா a இன்வர்ஸ் இன்டு b. இப்ப a இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா இருக்குது a இன்வர்ஸ் ஈக்குவல் 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் a இன்டு அட்ஜாயின்ட் a. a inverse எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்? டிட்டர்மினன்ட் a நாட் ஈக்குவல் டு 0 ஆகுதா a inverse எக்ஸிஸ்ட் ஆகும். டிட்டர்மினன்ட் a நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் a இதுதான் a ங்கிற மேட்ரிக்ஸ். பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோவும் காலம் போச்சுனா ரிமைனிங் -1 பிளஸ் 1. நெக்ஸ்ட் -3 ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோவும் காலம் போச்சுனா ரிமைனிங் -1 -3. நெக்ஸ்ட் -1 ஆஃப் first column row which are remaining -1 -3. இப்போ simplify பண்ணோம்னா இது 0 ஆ மாறிடும். 0 -3 of -4 -1 of -4. 12 plus 4 உடைய வேல்யூ, determinant a உடைய வேல்யூ 16. determinant a உடைய வேல்யூ not equal to 0 ஆ இருந்தா a inverse exist ஆகும். adjoint a determinant a ஃபைண்ட் பண்ணிட்டோம். adjoint a கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் மெத்தட் மேட்ரிக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. 2 3 -1 1 1 1 3 -1 -1. நெக்ஸ்ட் r1 ஐயும் r2 ஐயும் மறுபடியும் எழுதுங்க. 2 3 -1 1 1 1. காலம் 1 காலம் 2 மறுபடியும் எழுதுங்க. 2 1 3 2 1. காலம் 2 மறுபடியும் எழுதுங்க. 3 1 -1 3 1. இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் காலம் ரிமூவ் பண்ணினா ரிமைனிங் உள்ளதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனர் மேட்ரிக்ஸ் ஃபார்மட் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் -1. நெக்ஸ்ட் இங்க மைனர் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல ஒரு மைனஸ் ஆட் ஆகும், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ்னா பிளஸ் 1 ஆ மாறும் ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் +1. நெக்ஸ்ட் +3 ஈக்குவல் 4. நெக்ஸ்ட் 3. next +1 equal 4. next 3. next +1 equal 4. next -2 +3 equal 1. next -1 -2 equal -3. next -1 -3 equal -4. next +9. next +2 equal 11. next 2 -3 equal -1. காலமா இருக்கக்கூடியத ரோவா மாத்திட்டோம்னா adjoint a கிடைக்கும். adjoint a equal காலமா இருக்கிறது ரோவா மாத்துங்க. 0 4 4. next 4 1 -3. next -4 11 -1. இதுதான் நமக்கு தேவையான adjoint. இந்த adjoint a கொண்டு போய் a inverse ல அப்ளை பண்ணிருங்க. a inverse equal 1 divided by determinant a உடைய வேல்யூ 16. 16 of adjoint a அப்ளை பண்ணுங்க. 0 4 4 4 1 -3 -4 11 -1. இதுதான் a inverse.
இந்த ஏ இன்வர்ஸை நம்ம எங்கே அப்ளை பண்ணோம்? ஏ இன்வர்ஸை கொண்டு போய் எக்ஸுங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அதை எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் x equal A inverse 1 dividing by 16 of 0 4 next 4 1 minus 3 next minus 4 11 minus 1 next Bங்கிற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க 9 minus 1. இப்போ ரோ அண்ட் காலம் வைஸா நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 16 அப்படியே இருக்கட்டும். 1 dividing by 16 அப்படியே வச்சுக்கோங்க. 1 dividing by 16 ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணா 0 plus 36 minus 4. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணா 36 plus 9 plus 9 next plus 3. next third row எடுத்து first காலத்தை மல்டிப்ளை பண்ணா minus 36 plus 99 plus 1. next இதை simplify பண்ணிடலாம். 1 divided by 16 of 36ல 4 போச்சுன்னா 32. next 36 ஐயும் 3 ஆட் பண்ணும்போது 39. 39 9 ஆட் பண்ணா 48. next 99 plus 1 ஆட் பண்ணா 100. 100ல 36 போச்சுன்னா 64. 16ஆல இதை டிவைட் பண்ணிடலாம். 16ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 டைம்ஸ் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 3 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 4 டைம்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸுங்கிறது இருக்குது. எக்ஸுங்கிறது நமக்கு என்னன்னா எக்ஸ் ஒய் இஜெட். எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ ஆன்சரை ரைட் பண்ணிக்கோங்க. x equal to y equal 3 z equal 4. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பரணி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.